السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله عبده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் வெற்றி பெற என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து வழிமுறைகளையும் முன்மொழிந்தது இஸ்லாம் மட்டுமே. இளமையை இனிப்பாக்கியதும் இல்லறத்தை இன்றியமையாக்கியதும், பின் குழந்தை பிறந்து குடும்பத்தை குதூகலமாக்கியதும் இஸ்லாமே. மொத்தத்தில் இஸ்லாம் ஒரு பொற்களஞ்சியமாகும். தனி மரம் தோப்பாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த தனிமரம் இல்லாமல் தோப்பே உருவாகாது என்பதை ஆழ்ந்து உணர்த்தி காட்டுகிறார்கள் நமது நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நமது மனித சமுதாயத்தை செம்மை பெறும் வழிமுறைகளில் நம் வாழ்க்கை நெறியாகினார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து படிச்சு சம்பாரிச்சு குழந்தை பெத்துக்கிட்டு இறந்து போவது மட்டும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு கலை. அதில் பறந்திருப்பது பல்வேறு கிளை. அந்த கிளைகளை சரியாக பின்பற்றுவதே வெற்றியின் நிலை. அந்த வெற்றியை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நமது நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஊரை வந்து விட்டால் அதற்கு முதல்ல தேவையானது மஹல்லா. அந்த மஹல்லா நிரப்பமாவது பள்ளிவாசலை கொண்டுதான். மதீனம் சென்ற மாணவி முதல்ல படை திரட்டவில்லை, போருக்கு அரண்மனை எழுப்பவில்லை, ஆட்சிக்கு சத்திரம் கட்டவில்லை, சாட்சிக்கு அண்ணல் செய்ததெல்லாம் ஒண்ணுதான், அழகிய பள்ளிவாசலை உருவாக்கியதுதான். ஏன் பள்ளிவாசல்? ஒரு முஸ்லிமின் முக்கிய அடையாளமே பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலின் பூர்வீகம் முஸ்லிமின் பூர்வீகமாகும். இந்த உலகத்துல எந்த மூலையில முஸ்லிம் இருந்தாலும் அவன் வாழ்வையும் முகவரியையும் அடையாளமிடவோ அறிமுகப்படுத்தவோ என பல்வேறு ஆதாரத்தை தன்னுள்ளே பாதுகாத்து வைத்துள்ளது பள்ளிவாசல் தான். அன்பிற்குரியவர்களே, வெறும் தொழும் ஸ்தலமாக மட்டும் மாணவி பள்ளிவாசலை அமைக்கவில்லை. முஸ்லிம்களின் வளர்ச்சியையும் வாழ்வையும் கல்வியையும் கலாச்சாரத்தையும் உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சம்பந்தப்பட்ட ஒழுக்கம் இப்படி எல்லாவற்றுக்குமான முன்னுரையையும் வாழ்த்துறையையும் மதிப்புரையையும் இதிலே தான் அமைத்து தந்தார்கள். இஸ்லாத்தின் தொடக்கமாகவும் இஸ்லாமியரின் தொடக்கமாகவும் திண்ணையை அன்னையாக்கினார்கள். பொன்னை கண்டபோது வராத சந்தோஷம் திண்ணையை கண்டபோது பெற்றார்கள். அந்த திண்ணையை கல்வி பண்ணையாக உருமாற்றினார்கள். இஸ்லாத்தின் மிகப்பெரிய அங்கீகாரமே திண்ணை வகுப்பு தான். அதன் தொகுப்பே உலகில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களின் திண்ணையை மக்தபாக மாற்றி வெற்றி பெற்றது. பட்டை திட்டப்பட்ட வீரங்களாக சஹாபாக்கள் உருவாக்கியது, பல அவுலியாக்களை உருவாக்கியது. மஸ்ஜிதுகளினால் மக்தபும் மார்க்கமும் குடும்பமும் ஜமாத்தும் எண்ணங்களும் என அழகிய வண்ணங்களை உடுத்தி வானவில்லாய் ஜொலித்தன. குழந்தைகள் சிறு வயதிலேயே மார்க்க நெறிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய நட்சத்திரமாகவும் பிரகாசித்தது. இதில் மாற்ற கருத்தும் இல்லை, மறுக்கத்தக்கதும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, சிறந்த சமூகம் என்று பெயர் எடுத்த மக்தப் மதர்சா மாறத் தொடங்கியது. அதோடு நாரத் தொடங்கியது. ஃபஜரில் இருந்து 8:30 மணி வரையும் இருந்த மதரசாவை இன்றைய சமூகம் 6 இருந்து 8:30 மாற்றியது. 8க்கு பின் 7 இருந்து 7:30 மாற்றியது. மாலை என்ற மாலை மதரசாவிற்கோ மாலிக்கண் நோய் வந்தது. ஆம், டியூஷன் வந்து அதை அழித்தது. காலை சக்கரத்தில் பெரிய சுழற்சி கண்ண மக்தப் மதர்சா பல தியாகங்களை தாண்டி வார மதர்சாவாகவும் மாதம் இருமுறை வந்து இன்சை தந்த மதர்சாவாகவும் ஆனது. இறுதியாக மதர்சாவின் மிக பெரிய தியாகம் இன்னும் மக்தப்கள் என மாறி போய் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் குமிழி கொண்டு இருக்கிறது. இந்த உலக நியதியில்
ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. அதே போல் மக்தவை துறந்த சமுதாயம் மார்க்கத்தை துறந்தது. ஆனால் இன்றைய சூழலில் பல நிஜாக்கள் பாலுக்களோடும் நாராயணன்களோடும் குடும்பம் நடத்த பல அப்துல்கள் பிரியாக்களோடும் செல்விகளோடும் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள். என்ன செய்ய? மக்தபும் கெட்டது, மார்க்கமும் கெட்டது. மக்தபை தவறவிட்டதின் விளைவு கொள்கையே இல்லாதவன் கோமணம் கட்ட தெரியாதவனும் கூட இஸ்லாத்தை வழி நடத்துகிறான். மக்தபை தூக்கி எறிந்தோம், மதுவை ஈர்த்தி பிடிக்கும் படிக்கும் சிறுவனெல்லாம் குடிக்கும் கிழவனான தாயை அடிப்பவனாகவும் தந்தையை வீட்டை விட்டு துரத்துபவனாகவும் அக்கா தங்கை அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமிய பெண்கள் இன்டர்நெட்லயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைத்திற்கும் காரணம் மக்தபை தவறவிட்டது. முஸ்லிம்கள் உயர வேண்டும் என்றால் மக்தப் உயர வேண்டும். மக்தப் என்பது மார்க்க போதனைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டும் வாழ்க்கை முறை. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. அந்த தொழுகையின் திறவுகோல் சுத்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைய நிலை தொழுகையின் சட்டம் தெரியவில்லை, சிறுநீர் கழித்து எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூட தெரியவில்லை. ஆனால் அவர்களின் பண்டிகைகளை மட்டும் இவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த நிலை மாறி இஸ்லாம் உயர வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் வருங்கால சமுதாயமான சிறுவர்கள் நெஞ்சில் இஸ்லாத்தின் உயர்வும் ஜமாஅத்தின் கொள்கைகளும் ஆழமாக பதிய வேண்டும். எந்த பகுதியில் மக்தப் நடைபெறாவிட்டால் அந்த பகுதியில் முர்தப் நடைபெறும். அன்பிற்குரியவர்களே, என் பிள்ளை எனக்கு மரியாதை செலுத்த மாட்டுகிறான் என்று செல்லும் பெற்றோர்களே, தாய் தந்தையருக்கு எப்படி மரியாதை செலுத்துவது என்று அவன் மக்தபுக்கு சென்றிருந்தால் நிச்சயம் கற்றுக்கொண்டிருப்பான். மக்தப் நடைபெறாவிட்டால் குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டுவதும் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் குறைந்துவிடும். உங்களில் யார் சிறந்தவர்? குர்ஆனை கற்பதும் கற்றுக் கொடுப்பதுமே. குர்ஆனில் முதல் வசனமே கல்விதான். பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். உன்னை படைத்த இறைவனின் பெயரால் படிக்கட்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் மார்க்க கல்வி கட்டாய கடமையாகும். மார்க்க கல்வி இல்லாத வீடு கூரையே இல்லாத வீடு போன்றது. மார்க்க கல்வியை சுவைக்காமல் உலக கல்வியை சுவைப்பது மிக பெரிய பாகம். ஒருவர் மார்க்க கல்வியை தேடி நாடு விட்டு நாடு பிரயாணம் செய்யும் காலம் அப்போது இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். எவர் ஒருவர் மார்க்க கல்வியை தேடி நாடு விட்டு நாடு நடந்து செல்கிறாரோ அவரை அல்லாஹ் சுவனத்தின் வழியே நடக்க செய்கிறான். குர்ஆனை தஜ்வீது முறைப்படி ஓதி கொடுக்க மக்தப் தேவை. குழந்தைக்கு ஒழுக்கம் வளர மக்தப் தேவை. குடும்பத்திற்கு தீன் வளர மக்தப் தேவை. மக்தபை உயிர்ப்பதை செய்து அதுவே குழந்தைகளின் தீனின் ஆணிவேர் என்பதை உணர்வோம். மக்தபை சீராக்குவோம், மார்க்கத்தை நேராக்குவோம். அனைவரும் முயற்சி செய்ய அல்லாஹ் அருள் புரிவானாயாக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.